இப்ப நம்ம தமிழ்ல மூன்றுன்னு சொல்லுவோம். யூதர்கள் கிமேல் என்று சொல்லுவாங்களாம். கிமேல். அடுத்தது ஒன்று என்றால் ஆலேஃப் என்று சொல்லுவார்களாம். ஆலேஃப் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் என்று அர்த்தமாம். ஒன்று என்றாலே அவர்தான் பிதாவாகிய தேவன், என் வாழ்க்கையிலே முதன்மையானவர் ஆனபடியினாலே அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒன்றுன்னா ஒன்றுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அவர்கள் ஒன்றுன்னா அதுக்குள்ள பல காரியங்களை வைத்து ஒன்று அப்படிம்பாங்களாம். சோ ஆலேஃப் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, எனவே ஒன்று அப்படிம்பாங்களாம். அடுத்தது பேத் என்றால் இரண்டு. பேத் என்றால் அப்பத்தின் வீடு. முதல்ல பிதாவாகிய தேவன், அடுத்தது அவர் எனக்கு அப்பத்தின் வீடாக இருக்கிறார், குமாரனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு கிமேல் என்ற வார்த்தை. கிமேல் என்றால் வெகுமதி அளிப்பவர், எனக்கு பரிசு கொடுக்கிறவர், எனக்கு வெகுமதி கொடுக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தம். மூன்று அப்படின்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு பரிசை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் அப்படி ஒரு அர்த்தத்தை வைத்து எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறது கிமேல், எனக்கு வெகுமதி கொடுக்கிற தேவன் அப்படி என்ற அடிப்படையிலே 8 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். உமது அடியேனுக்கு அனுகூலமாய் இரும். இந்த அனுகூலம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்? ஏன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு அனுகூலம் பண்ணுங்க, எனக்கு ஒரு அனுகூலமா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம். அனுகூலம் என்று சொன்னால் நமக்கு பயன் அளிக்கிறவர், நமக்கு சாதகமான சூழ்நிலையை நமக்கு தருகிறவர், நமக்கு நன்மையாய் இருக்கிறவர். அனுகூலம் என்றால் நன்மை, சாதகமான சூழ்நிலை. அடுத்தது உதவி செய்கிறவர், காரிய சித்தியை உண்டாக்குகிற காரியம். அனுகூலம் என்றால் இன்றைக்கு எனக்கு காரிய சித்தி உண்டாயிற்று, இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மை உண்டாயிற்று என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த வார்த்தையின்படி எனக்கு அனுகூலமாயிரும். எதற்காக எனக்கு அனுகூலமாய் இருக்க வேண்டும்? அந்த வார்த்தை பாருங்க, உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். என்னை உமது சாயலாகவும் உமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த என் தேவனே, உம்முடைய வார்த்தையினாலே என்னை சிருஷ்டித்து உம்முடைய கரத்தினாலே என்னை உருவாக்கின தேவனே, நீர் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைப்பேன். அல்லேலூயா. நீர் எனக்கு நன்மையாக இரும், என் வாழ்விலே எனக்கு நன்மையாக இரும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், ஒரு போதும் தீமை செய்யாத தேவன். எனவே கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே அனுகூலமாய் இருக்கிறார். அவர் அனுகூலமாய் இருக்கிறபடியினாலே தான் நாம் பிழைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த வனாந்தர பூமியிலே அநேக காரியங்கள் நம்மை சோர்வர செய்து, சோர்விலே விழுந்து, பலவீனம் ஆவியிலே மரித்து போனவர்களாய், ஆத்மாவிலே தொய்ந்து போய் சோர்வுற்று விடாய்த்து போனவர்களாய், அதே சமயத்திலே சரீரத்திலே வியாதிகளும் விக்கனங்களும் நாம் விழுந்து போய் விடுவோம். நமக்கு அப்படி எல்லாம் வராதபடிக்கு தேவன் நமக்கு அனுகூலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் என் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் காரிய சித்தியை என்னுடைய இருதயத்திலே எனக்கு சித்தி பெற செய்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வாதமாய் இருக்க அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. நான் பெருகுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் பலுகி பெருகுவதற்கும் என்றே அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தைக்கு அத்தனை காரியம் இருக்கு. எனக்கு இன்னைக்கு காலையில எனக்கு தெரியும், ஆலேஃப் என்று சொன்னால் முதல், ஏன்னா எபிரேய வார்த்தையில் உள்ள அத்தனை வார்த்தைக்கு ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கு தெரியும். ஆனா இது என்ன வார்த்தையினுடைய கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எனவே உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். நான் உமது அடியேன். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய எஜமான், என்னுடைய தேவன், என்னுடைய ராஜா என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அனுகூலமாயிருக்கிறார்.
அல்லேலூயா. ஒரு இந்திய பிரஜைன்னா அந்த இந்தியாவை ஆளுகிற ஜனாதிபதியோ அந்த காரியங்கள் அவங்க பாருங்க, என்னுடைய ஜனம் என்று சொல்லி அதற்கு சில காரியங்களை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு தேசத்தினுடைய அதிபதிகள் தங்கள் ஜனத்திற்கென்று விசேஷித்த காரியங்களை வைத்திருப்பார்கள். ஒருவேளை அவங்க கூடி விட்டுருவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாய் தமது ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் அனுகூலமாய் இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமது ராஜ்யத்தின் பிள்ளையாய் இருக்கிற எனக்கு உம்மை நோக்கி இன்னைக்கு போய் எந்த பிரதமரையோ மந்திரியோ எந்த ஒரு தலைவனையோ பார்த்து அப்பான்னு அழைக்க முடியாது, மணவாளனேன்னு கூப்பிட முடியாது, தேற்றரவாளனேன்னு கூப்பிடவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் தலைவர்கள் என்ற அந்த 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 ஒரு இதுக்கு கீழே இருக்காங்க. அவர்கள் ராஜா என்றோ அவர்கள் தலைவர் என்றோ அழைக்கப்படுவாங்க, அவங்க பிரதமர் என்று அழைக்கப்படுவாங்க, அவர்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனை நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை அவர் தந்தபடினாலே தேவன் எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார், தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டு நமக்கு சொல்றது என்ன? பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைக்கு என்று சொல்லுகிறார் அல்லவா? நம்ம பிள்ளைக்கு எப்போதுமே நம்ம எப்படி இருப்போம்? மன்னிப்போம், சகாயம் செய்வோம், அன்பு செலுத்துவோம், எப்பொழுதும் கரிசனை உடையவர்களாக இருப்போம். அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக சென்று வர வேண்டுமே என்று ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் விரும்புகிறவர்களாக, ஏன் ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளைகள் மேல் கரிசனையா இருக்கிறோமோ அது போலவே பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கரிசனையாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நமது மேலே கரிசனையமாய் இருக்கிற நல்ல தேவனை, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சிவிகார பாக்கியத்தை பெற்ற ஜனமாகிய நாம் பிழைத்திருக்கிறவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எனக்கு இருக்கிறதா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமா என்று சொல்லி நீங்க எத்தனை பேர் யோசித்திருக்கீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ என்னுடைய கரத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், என்னுடைய இருதயத்திலே நான் உன்னை எப்படி அந்த பிரதான ஆசாரியன் அந்த ஏபோத்தில் அந்த 12 கற்களை ஏந்தினவனாக அதை தாங்கினவனாகத்தான் அந்த வஸ்திரத்தை அவன் தரித்திருப்பான். அந்த 12 கற்களும் 12 கோத்திரத்தை குறிக்கிறது என்று சொன்னார். எப்பொழுதும் 12 கோத்திரத்தை பிரதான ஆசாரியன் தன்னுடைய மார்பதக்கத்திலே வைத்திருப்பான் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் மகா பிரதான ஆசாரியர், தம்முடைய இருதயத்திலே பதித்திருக்கிற தேவன் ஆனபடியினாலே தேவன் நமக்கு அனுகூலமாயிருக்கிறார், நமக்கு அனுகூலம் சாதகமாயிருக்கிறார். அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறுகிறது. சகலமும் என்று சொன்னால் சகலமும் தான். எனக்கு இந்த நாட்டுல இந்த நாள்ல இப்படி ஒரு நஷ்டம் வந்துருச்சு, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் நன்மையாய் மாற்றுவேன். நன்மை எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, நன்மையாய் மாற்றுகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் நடந்துருச்சு, நன்மையாய் மாற்றுகிறேன். நான் இப்படிப்பட்ட காரியத்துல விழுந்துட்டேன், நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்துல மடங்கடிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவரே உமது அடியேனாகிய நான் மடங்கடிக்கப்பட்டு விட்டேன், நான் உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் ஒரு போது நம்மை கைவிடாத தேவன். அதனாலதான் அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தாவே உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அவர் அனுகூலமாயிருக்கிற தேவன். நாம அந்த ஜெபிக்கும் போது, தேவனே நீர் எனக்கு அனுகூலமாயிருக்கிற தேவன் ஆனபடியினாலே நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லப்பட்டதனுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும்? ஆக்சுவலா தேவன் நமக்கு அனுகூலமாயிருக்கிறார். அவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமாயிருக்கிறார். எதிரிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் அனுகூலமாயிருந்து நமக்கு அனுகூலமான பதிலுத்தரவை தருகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நமக்கு சகாயராயிருக்கிறார். மனிதர்கள் எல்லாம் நம்மை சுற்றி அனுகூலமாய் இருக்கும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் முழுக்க அனுகூலத்தை குறித்து இருக்கு. ஆனா இந்த இடத்துல அனுகூலமாய் இரும் என்று சொல்ல அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே என்னை சுற்றிலும் வித்தியாசமான ஒரு இருள் போல சூழ்நிலைகா இருக்கிறது. ஒரு 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 மறித்து விடுவேனோ, அல்லது நான் இந்த பிரச்சனையில அவ்வளவுதான் நான் முடிஞ்சு போய் விடுவேனோ, எனக்கு எல்லாம் முடிவு பெற்று விடுமோ, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் தோல்வி அடைய விடுமோ என்ற சூழ்நிலையில
நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் விசுவாசி. அந்த அந்த சங்கீதக்காரன் எழுதுகிற வார்த்தை தான் எனக்கு அனுகூலமாயிரும். என் தேவனுடைய ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த சூழ்நிலையில என்னை சுற்றிலும் எனக்கு எதிரான காரியங்கள் இருக்கிறது. என்னோடு இருக்கிறவர்களும் என் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தா சில வியாதியோ விக்கனமோ வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மகிட்ட சொல்லாட்டிலும் அவங்க இருதயத்துல என்ன நினைப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை நம்மை சுற்றி ஏதோ ஒரு வித்தியாசமான சூழல் வருது, அப்ப என்ன சொல்லுவாங்க, இனி அவ்வளவுதான், நம்ம தேர முடியாது, நம்ம கஷ்டம் இது, நம்ம விட்டுருவோம் நம்ம அப்படின்னு நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அற்று போகிற காரியங்களை நம்ம நேசிக்கிறவர்களும் சொல்வது உண்டு. சரி விடு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கையை விட்டு போயிடுச்சு, அதனால நம்ம இனி ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம நடந்த காரியங்கள்னால புத்தியீனமா நடந்த காரியமோ அல்லது ஏமாந்துட்டோமோ ஏதோ ஒண்ணு, சரி விடு அப்படிமோ இல்லையா. அடுத்தது சில நேரங்கள்ல தவறுகள் நம் வாழ்க்கையில நடக்கும் பொழுது நம்மை சுற்றி அவ்வளவுதான், நீ எப்போதும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா தேவன்கிட்ட ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், கர்த்தாவே நீர் எனக்கு அனுகூலமாயிரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய எல்லா நிலையிலும் ஒருவேளை பரீட்சைக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு அனுகூலமாயிரும், நீர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அனுகூலமா இந்த வழியில நான் நடக்கிறேன், எனக்கு அனுகூலமாயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நான் நிற்போம். என் வாழ்வில எந்த காரியங்கள், என்னுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் எனக்கு நன்மை செய்கிற தேவன், எனக்கு சாதகமாய் இருக்கிற தேவன், எனக்கு அனுகூலமாய் எனக்கு நன்மை செய்யும்படிக்கு என்னோடு கூட இருக்கிற தேவன். வாழ்க்கையில கடந்த நாட்கள்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ நேரத்துல நடுங்கி, இருதயமெல்லாம் நடுங்கி நிற்கிற காரியத்திலே தேவன் நமக்கு அனுகூலமா இருந்து ஜீவனை கொடுத்தார். பயந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த பயத்திலிருந்து என்னை விடுவித்து, நான் பயந்த காரியத்திலே எனக்கு சாதகமா இருந்து அந்த காரியத்திலே எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை செய்த தேவன் இன்றைக்கு சொல்கிறார், நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடாது நீ பிழைத்திருக்கும்படிக்கு நான் உனக்கு அனுகூலமா இருக்கிறேன். அப்படி தேவன் நமக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது அந்த சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, அப்பொழுது நான் உம்முடைய வசனத்தை கை கொள்வேன். இந்த வசனத்தை கை கொள்வேன்னா என்ன அர்த்தம்னா, சில வித்தியாசமான அன்று பயப்படாதன்னு இருப்பாரு, நீ கலங்காதன்னு இருப்பாரு, அது கர்த்தருடைய வார்த்தை. ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த வார்த்தையை கை கொள்ள முடியாதபடி கலங்கி தவிக்கிறோம். அந்த தவிக்கிற நேரத்துல தேவன் நமக்கு அனுகூலமா இருக்கிறதுனால நாம பிழைத்து பயப்படாதேங்கிற வார்த்தையை நம்மளால கை கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுதாங்க இந்த ஒரு வசனத்துல இத்தனை காரியம் இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல கலங்கி நிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நீர் அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைப்பேன், உமக்குள்ளே நான் பிழைப்பேன். இந்த பூமியில மாத்திரம் இல்ல, நான் உமக்குள்ளே பிழைப்பேன். உமக்குள்ளே நான், நீர் என்று சொன்னால் கர்த்தர், கர்த்தர் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் ஜீவன், ஜீவன் என்றால் மறுபடியும் வார்த்தை, எல்லாமே இந்த ஒரே வசனத்துல கலந்திருக்கு பாருங்க. நீர் எனக்கு அனுகூலமாயிரும், பிழைப்பேன். அவரே ஜீவன், அவரே பிழைத்திருக்கிறவர், அவர் நான் பிழைக்கிறபடியினாலே நீ பிழைப்பாய். உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ளும்படிக்கு எனக்கு அனுகூலமாயிருந்து என்னை பிழைக்க வைக்கும் நாதனே. யாருக்கெல்லாம் இந்த வேத வசனம் கடந்த நாள்ல, நேற்று இரவு இந்த வசனத்தினுக்குரிய காரியங்களை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்க, திருமறை வசனங்களில் உள்ள அரும் பொருள்களின் மேல் வைக்கும் பேரார்வம் அப்படின்னா, வார்த்தையின் வசனத்தின் மேல் இருக்கிற பேரார்வம். எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தின் மேல் இருக்கிற, நான் அதை அப்படியே பைபிள்ல முதல் இதுல எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வசனத்தின் மேல எத்தனை பேருக்கு பேரார்வம் இருக்கு? இன்னைக்கு இருக்கணும், அது ஒரு வாஞ்சை, அது அபிஷேகம். வார்த்தையின் மேலே பேரார்வம். பேரார்வம் என்று சொன்னால் பிரித்து எழுதுக, பெரிய
ஆர்வம். அதன் மேல இருக்கிற ஆர்வத்தை காட்டிலும் வேற எதன் மேல எனக்கு ஆர்வம் கிடையாது, விருப்பம் கிடையாது. அந்த அந்த வசனத்தை பார்க்கும்போது என் கண்கள் என்னை அறியாமல் அது விரிகிறது. என்னுடைய இருதயம் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது திரளான செல்வத்தை கண்டு மகிழுவதை காட்டிலும் உண்மைக்கே இது ஒரு பெரிய விலையேற பெற்ற இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகம். எத்தனை பேர் இந்த அதிகாலை வேளையில எனக்கு இப்படி வேணும் ஆண்டவரே, இதுல நான் குறைவா இருக்கேன், உம்முடைய வார்த்தையின் மேலே எனக்கு தாகமும் பேரார்வமும் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் பிழைப்பார்கள், அவர்கள் அனுகூலம் பெறுவார்கள். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் இருக்கு, எத்தனையோ என்னை சந்தோஷப்படுத்துற காரியம் இருக்கு, அத்தனை காரியத்திலும் மனசார சொல்லுங்கம்மா இதுல பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு, உம்முடைய வார்த்தை மேலே எனக்கு பேரார்வத்தை உண்டு பண்ணி தாரும் ஐயா, உம்முடைய வார்த்தையின் மேலே எனக்கு பேரார்வம் உண்டு பண்ணி தாரும் ஐயா. நான் பார்க்கிற பெரிய வீடுகளை காட்டிலும், நான் பார்க்கிற நல்ல விலை உயர்ந்த துணிமணிகளை பார்க்கிலும், நான் பார்க்கிற பெரிய ஆபரணங்களை பார்க்கிலும் என்னுடைய என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு பேரார்வத்தை உண்டு பண்ண வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையாகிய கிறிஸ்துவின் மேல் எனக்கு பேரார்வம். அவர் மேல அன்பு இருந்தா அந்த வார்த்தை மேல அன்பு தான் நல்லவன். அந்த பேரார்வம் என்ன செய்யுமா? அந்த பேரார்வம் அவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்தளிக்கக்கூடிய விருப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற பேரார்வம் அவற்றை மற்றவர்களுக்கு கொடுக்க, இந்த மற்றவர்கள் என்று சொன்னால் நம்ம வீட்டை விட்டு அடுத்தவர்கள் என்று அல்ல, யாருக்கு பேரார்வம் இருக்கிறதோ அவர்கள் அந்த வார்த்தையை மனைவிக்கு பிள்ளைகளுக்குள் கடத்துவார்கள். முதல்ல அதுதான் பேரார்வம். ஒரு 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 வித்தியாசமான சூழ்நிலையில இந்த சூழ்நிலை படி நடக்காது, நிச்சயம் கர்த்தர் உங்களை தொற்றுவாரு. அதுதான் வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம். இதே வசனத்தை, இதே 119 சங்கீதத்துலதான் அந்த ஒரு வார்த்தை இருக்குது. அடிக்கடி அந்த வார்த்தையை நான் சொல்லிக்குவேன். இந்த கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் 130வது வசனம், 119 130 உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையாகிய என்னை உணர்வுள்ளவனாக்கும், பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். இன்னைக்கு நாம பேதை போல இருக்கோம், அறியாதவர்களை போல இருக்கோம். நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம பிள்ளைகளுக்குள் நடக்கிற காரியங்கள், இதையெல்லாம் பார்த்து நாம என்ன செஞ்சிடறோம்? வித்தியாசமா வேதனைப்படுறானா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தின் மேல் உனக்கு பேரார்வம் இருக்கும் என்று சொன்னால் அதை நிச்சயமாக நீ மற்றவர்களுக்குள் கடத்துவாய். அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற பேரார்வம். அந்த காலை வேளையில ஆண்டவரே என் இயேசுவின் மேல் எவ்வளவாய் நான் அன்பு செலுத்துகிறேனோ அதே போல வார்த்தையாகிய உம்முடைய வேதத்தின் மேலே நான் அன்பு செலுத்தி நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆர்வம், பேரார்வம் கொள்ள எனக்கு பலன் தாங்கப்பான்னு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று, நாம் எதை நம்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு கூறுவோம். நாம் எதை நம்புகிறோமோ அதை மற்றவர்களுக்கு கூறுவோம். நாம் இயேசுவை நம்புவோம் என்றால் அதை கூறுவோம். நாம் வார்த்தையை விசுவாசிப்போம் என்றால் அதை கூறுவோம். நாம் ஜபத்தின் மேலே நாம் விசுவாசம் வைத்து என் ஜபம் கேட்கப்படும் என்று நம்ம ஜபத்து மேல நமக்கு விசுவாசம் வேணும். நம்ம கையில உள்ள வேதத்தின் மேல நமக்கு ஆர்வம் தூண்டப்பட வேண்டும். என் தேவன் எனக்கு கொடுத்ததான வேதம், எனக்கு கொடுத்ததான கிறிஸ்து, எனக்கு கொடுத்ததான அபிஷேகம் என்று நாம் அதை உரிமை பாராட்டி அவர் சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, அல்லேலூயா, தேவன் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். இது வாழ்வில் பொதுவான பிரமாணம் அப்படின்னு அதுல எழுதி இருந்தது. நான் அதை எழுதி வச்சுட்டேன். வாழ்வில இது ஒரு இது ஒரு சட்டம். யார் எதை அதிகமாக நேசிக்கிறார்களோ அதை குறித்து பேசுவார்கள், அதனோடு ஜீவிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் மிகச்சிறந்த பொக்கிஷம். மிகச்சிறந்த பொக்கிஷத்தை உன் இருதய அறையிலே வைத்து அதை நீ பத்திரமாக காத்துக்கொள். அது உன்னை பாவம் செய்யாமல் உன்னை பிழைக்க வைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உமது அடியேனுக்கு கர்த்தாவே, உமது அடியேனுக்கு நீர் அனுகூலமாயிரும். எந்த சூழ்நிலையிலும் நான் ஜப அறையிலே வரும்பொழுது எனக்கு அனுகூலமாயிரும், எனக்கு நன்மையாயிரும், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன் ஜபத்தை கேட்கிறேன் என்ற ஒரு உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே.
எனக்கு அனுகூலமாயிரும், எனக்கு அனுகூலமாயிரும். நான் ஜபரையில வரும்போது நான்லாம் ஜபித்தா கேட்காது, நான் போய் இன்னொருத்தர்கிட்ட போவேன். இல்லை, இன்னைக்கு நல்லது. ஆனால் அதே சமயத்திலே என் வீட்டிலே நான் அழைக்கும் போது, என் வீட்டு அறைக்குள்ளே வருகிற தேவன், நான் துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, இயேசுவே என் குடும்பத்தில் வாரும் என்று சொல்லும் போது எனக்கு அனுகூலமாயிருக்கிற தேவன், அப்பொழுது நானும் என் குடும்பமும் பிழைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிழைப்போம், நாம் பிழைப்போம். நாம் பிழைக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை நாம் குடும்பமாய் கை கொள்ளுவோம் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். நான் உனக்கு அனுகூலமாய் இருக்கிறேன், நீ பிழைக்கும்படிக்கு நான் இந்த பூமியில நம்ம தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் நான் உயிரோடு இருந்து பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கை கொள்வேன். நான் பிழைக்கணும். எதுக்குன்னா வார்த்தையை கை கொள்ள முடியும். அடுத்தது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஐயா. இந்த ஜபத்தை எல்லாரும் செய்யணுங்க, எல்லாரும் இந்த ஜபத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வேதத்தினுடைய படிக்க தெரியும், இதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு படிக்க தெரியும். எப்போதுமே படித்தால் புரிய வேண்டும், புரியவில்லை என்றால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஒரு பாட புஸ்தகத்துல படிக்கிறது புரியலன்னா பிள்ளைகள் ஆசிரியர்கள்ட்ட கேட்பாங்க இல்லையா, புரியாட்டி என்ன புரியல அப்படின்னு மூடி வைக்க மாட்டாங்க. மூடி வச்சா ஜெயம் பெற முடியாது. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில படிக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, சரி நம்ம யார்ட்டையாவது போய் கேட்போம். கொஞ்ச நேரம் கேட்கும் போது ஒருத்தட்ட போய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? 1 hour. இந்த காலையில 1/2 மணி நேரம் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறோம். ஆனால் இந்த வேதம் எனக்கு புரியவில்லை, புரியாட்டி பரவாயில்லன்னு மூடி வைக்காதீங்க. புரியாட்டி பரவாயில்லன்னு யாரும் மூடி வச்சிடாதீங்க. புரியும், புரிய வேண்டும் என்று சொல்லிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று இந்த அதிகாலை வேளையில எத்தனை பேர் கையில வேதம் இருக்கிறது? என் கையில வேதம் இருக்குன்னு சொல்றவங்க தயவு செய்து என் கையில வேதம் இருக்குன்னு சொல்றவங்க யாராவது? எல்லாரும் இருக்கீங்க. யாரு? எல்லாரும் சொல்லுங்க, என் கையில வேதம் இருக்குன்னு சொல்லுங்கப்பா. என் கையில வேதம் இருக்கு. வேதம் இருக்கிறது. ஆமென். யார் கையில் வேதம் இருக்கிறதோ அந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு இன்றைக்கு தேவன் கண்களை திறக்கிறார். இது நிச்சயமாய் தேவன் என்னோடு சொல்லுகிற வார்த்தை. யாரெல்லாம் கையில வேதம் வச்சிருக்கீங்களோ, அந்த வார்த்தை எனக்கு தெரிய வேண்டும், எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. 1/2 மணி நேரம் இவர்கள் பேசும் பொழுது என் இருதயம் இப்படி துள்ளி குதிக்கும் என்று சொன்னால், என் தேவன் என்னோடு தினமும் பேசுகிற தேவன். அவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வேதம் இன்று வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்ற ஜபத்திற்கு தேவன் நீ பிழைத்திருப்பாய், நீ கை கொள்ளும்படிக்கு வேதத்தின் அதிசயங்களை பார்க்க உன் கண்களை திறக்கிறேன். ஏற்கனவே நிறைய பேருடைய கண்கள் திறந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய கண்கள் திறந்திருக்கிற கண்கள் இப்பொழுது கண்கள் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த வேதத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணும்படிக்கு உன் கண்களை திறந்திருக்கிறேன். அந்த கண்கள் குருடாகி போகும்படியான பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளே பிரவேசித்ததுனாலதான் முதலெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்போம், இப்ப பலவீனமா இருக்கோம். ஏன்? இப்ப சில கர்த்தருடைய பிரகாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு மங்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியும்? அவங்களுக்கே தெரியும். முதல்லலாம் தைரியமா நான் இருப்பேன், தைரியமா வேதத்தை நேசித்து வேதத்தை கரத்தில் எடுத்து வேதத்தை மணிக்கணக்கா வாசிக்கிற பிள்ளைங்க நல்ல தைரியமா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த தைரியத்தை இழந்து தன்னுடைய வயதையோ தன்னுடைய சூழ்நிலை, மைக்கை யாரோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆஃப் பண்ணிருங்கம்மா, தன்னுடைய சூழ்நிலைய பார்த்து பலவீனப்பட்டு யாராவது 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்களான்னு ஏங்குகிற பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, அதை மாற்றிக்கொள், நான் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற வார்த்தைக்கு அதோடைய காரியம் நமக்கு தெரியணும்னா ஏசாயா 29 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 29, வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும்.
என்ற இந்த ஜெபத்தை நான் செய்ய. வேதத்துல அதிசயங்கள் இருக்கு, ரகசியங்கள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை கண்ணு பார்க்க முடியல, இருதயம் நம்ப மாட்டேங்குது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான் நமக்கு அது என்ன செய்யுது, அது நன்றாக இருக்கிறது. அடுத்ததை நாம என்ன செஞ்சிடறோம், அதை குறித்த காரியங்களை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பிழைக்கும்படிக்கு, உனக்கு நான் நன்மை செய்யும்படிக்கு, நீ வசனத்தை கை கொள்ளும்படிக்கு, அதில் உள்ள அதிசயங்களை நீ பார்க்கும்படிக்கு, அதன் மேல் உனக்கு பேர் ஆர்வம் உண்டாகி அதை குறித்ததான காரியங்களை நீ பேசும்படிக்கு இன்னைக்கு நான் உன்னை அபிஷேகிக்கிறேன். அதற்கான வார்த்தைகளை உன்னோடு பேசும்படிக்கு, நம்மோடு பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறாரு. ஏசாயா 29:10 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 29:10 முதல் 15 உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைந்து ஞான திருஷ்டிகராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். போதுமா? போதும். கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மேலே பற்றுதல் இல்லாதபடிக்கு தேவனை விட்டு விலகின இஸ்ரவேலர்களுக்கும் யூத கோத்திரத்திற்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்தாராம். ஏன் இன்றைக்கு தேவனை உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்துள்ளன்னு ஜெபிக்கணும்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டானதினாலே நம்முடைய கண்ணில் என்ன ஆயிடுச்சுன்னா, கனநித்திரையின் ஆவி வந்துருச்சு. கனநித்திரையின் ஆவி அது தேவன் என்ன செஞ்சிட்டாராம், வரவிட பண்ணினார். எப்படி சவுலுக்கு வரவிட பண்ணினாரோ, நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல பற்றுதல் இருந்தாலும் வேதத்தின் மேலே வாஞ்சை இல்லாதபடி, ஆண்டவரை பிடிக்கும், ஆனா வேதத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தெரியவும் மாட்டேங்குது, அது புரியவும் மாட்டேங்குது, அதனால சண்டே போய் நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா நான் டிவியை ஓபன் பண்ணா நல்ல நல்ல செய்தியை கேட்டுக்கிறேன், நான் அதை கேட்டுக்கொள்ளுகிறேன். மற்றபடி என் தேவன் எனக்கு கொடுத்த வேதத்தை எடுத்தா புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா கனநித்திரையின் ஆவி, புரியாத அந்த காரியம். கவனிங்க, ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் தேவன் முக்காடு போட்டுட்டாரு, பார்க்க முடியாதபடி பண்ணிட்டாரு. ஏனென்றால், ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். உனக்கு இதுல தரிசனங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும், இந்த காரியத்துல உனக்கு என்ன தரப்போறேன், என்ன நடக்க போகுதுங்கிறத வேதத்தில் வைத்திருக்கிறார். அது நமக்கு எப்படி இருக்குன்னா, முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல இருக்கும். அப்படின்னா லோகோஸ், பிரிண்ட் அடிக்கப்பட்ட வார்த்தை போல இருக்கும். கனநித்திரையின் ஆவி இருந்ததுன்னா, ஒரு பிரிண்ட் பண்ண ஒரு நல்ல புஸ்தகம் என் கையில இருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அப்பன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ள மனிதனுக்குள்ளேயும் கனநித்திரையின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, இன்னைக்கு நம்ம கேட்டது போல ஆண்டவரே எனக்கு அனுகூலமாயிரும், அப்பதான் நான் பிழைக்க முடியும். அப்பட்டினால அல்ல, திருவசனத்தினாலதான் நான் பிழைக்க முடியும். அப்பதான் நான் வசனத்தை கை கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த புஸ்தகம் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல என் கரத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு, அப்படி இருக்கும்னுட்டாரு. வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரிக்கிறது என்பான். ஒரு வாசிக்க தெரிஞ்சவன்ட்ட வேதத்தை கையில கொடுத்தா, இது என்னால முடியல, இத வாசித்தா எனக்கு ஒண்ணும் புரியல, இது எல்லாமே முத்திரிக்கப்பட்டது போல இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள உள்ளதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னா, கனநித்திரையின் ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாதும்பான். எப்படி எத்தனை டைப் ஆஃப் ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு இதுல போட்டிருக்கு. ஒருத்தனுக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க, எழுத படிக்க தெரியாதுங்க. இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு சிலரை நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா பைபிள் நல்லா வாசிக்க தெரியும். வாசித்து அருமையா புரியும் அவங்களுக்கு. வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைகளுக்கே வாசிக்க தெரியாது மாத்திரம் இல்ல, அவ்வளவு அருமையா புரியும்.
இப்பெல்லாம் அவ்வளவு புரியுறதில்லை. ஏன்னா இதன் மேல் பேரார்வம் கிடையாது, இதன் மேல் வாஞ்சை கிடையாது. விளைவு வாழ்க்கையிலே என்ன நடக்குன்னு தெரியாம பயம். இல்லைன்னா ஆண்டவர் ஏதோ காப்பாற்றுவார், எல்லாரும் போல நானும் அப்படியே காப்பாற்றப்பட்டு விடுவேன். ஆனா அனுதின வாழ்க்கையில இருதயத்திலே அவிசுவாசம், பயங்கள் நிறைந்திருக்கும். ஏனென்றால் வேதத்தின் மேலே பேரார்வம் இல்லை. கனநித்திரையின் ஆவி அவனுடைய ஆவிக்குள்ளே, கனநித்திரையின் ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது இந்த ஜனத்தை. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முத்திரிக்கப்பட்டதுங்கிறாங்க, வாசிக்க தெரியலன்றாங்க. அதனால இந்த ஜனங்கள், இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, கவனிங்கம்மா, நம்ம எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து அப்படின்னா என்ன? சோத்திரம் ஆண்டவரே, நீங்க நல்லது செஞ்சிருவீங்க, எனக்கு பயமா இருக்கு, நீங்க அதை பண்ணிடுவீங்க, எனக்கு இப்படி சொல்றாங்க, இப்படி வாயினால் கர்த்தரிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி, மற்றவரை எனக்கு வேற தேவனே இல்லப்பா, நீர் தான் எனக்கு எல்லாமே, அவரை போல ஒண்ணு இல்லை. ஆமா, இன்னைக்கு அவங்க அப்படி இது பண்ணாங்க. வாயினால் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கவனிங்கம்மா, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ஏன்னா வசனம் உள்ள இல்லை, அதனால இருதயம் தூரமா இருக்கு. ஹல்லேலூயா. அனுகூலமாயிரும், நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளும். ஏனென்றால் என்னால பார்க்க முடியல சுவாமி. என்னால நீர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் முத்திரிக்கப்பட்ட வசனங்களாக இருக்கிறது. சும்மா பிரிண்ட் அடிக்கப்பட்ட புஸ்தகத்தை என் கையில வைத்திருக்கிறது போல இருக்கிறது. ஒருவேளை நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு வாசிக்க தெரியல. அதனால உதடுகளால் அவரை நம்ம கனம் பண்றோமா, வாயினால் அவரை நாம தேடுகிறோமா, வாயினால் அவரிடத்துல சேர்றோமா? நம்முடைய இருதயம் எல்லாம் தூரமா இருக்கான். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா தேவன் நம்மளை அப்படியே விட்டுறது இல்ல. அந்த ஜெபத்தை நம்ம செய்யறபடினாலே, நாம் எந்த ஜெபத்தை செய்யறோம்? ஆண்டவரே அனுகூலமாயிரும், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்றதுனால என்ன ஆண்டவர் செய்யறாருன்னா, 24வது வசனம் பாருங்க. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி, ஹல்லேலூயா, வழுவி போகிற மனதை உடையவர்கள். இந்த பிரச்சனையில என் இருதயம் வழுவி போயிடுச்சு. எச்சரிப்புக்கென்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரையும் வேதனைப்பட்டாதீங்க, வேதனைப்பட்டாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு மிகுந்த பண கஷ்டத்துல, மிகுந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஃபேஸ்புக் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் சும்மா தானே இருக்கும், கொஞ்ச நேரம் இது பண்ணுவோமே. பார்க்கும் பொழுது அதுல இந்த பணம் என்ற ஒன்று பிரிண்ட் அடிக்கப்பட்டு, இதுல நீங்க கை வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒன்னையும், அந்த சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, பணமே இல்லை, இவன் இப்படி சொல்றான்னு பணம் என்றதுல அதுல இப்ப இந்த தொடுவோம் இல்லையா, அப்படி தொட்டிருக்கு. அத நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. மனுஷங்க பார்த்துட்டு போறாங்க. கர்த்தர் பார்த்தாருன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேதம் தெரிந்திருக்க வேண்டும். வேதம் என்ற பொக்கிஷத்தின் மேல் பேரார்வம் கொண்டு அதை இருதயத்திலே வைத்திருக்கும் பொழுது, நான் இருதயத்திலே வைக்கிறனாலே நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு உதவி செய்யறேங்க, இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிச்சிருக்கேன்னு ஒருத்த சொல்றான்னா, என் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும் என்றால் உன் முன்னாக சொல்லுகிறவன் யார், என்னன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார். வேண்டாம் மனுஷன் நம்பாத, இன்னைக்கு தானே உனக்கு காலையில பேசினேன், கொஞ்சம் பொறுமையா இருப்பார். ஹல்லேலூயா. வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி. இந்த காலை வேளையில இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒருவேளை அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்மளோட இதுல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் உனக்கு நம்பிக்கை உண்டு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிடுவதற்கு நான் மனிதன் அல்ல. மனுஷங்க தான் நம்மளை என்ன சொல்லுவாங்க, நீ திருந்தவே மாட்ட,
நம்ம அப்படிதான் சொல்லி நம்மளுடைய இருதயமே சோர்ந்து போக இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாதே, உன்மேல் நான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். அந்த அபிஷேகம் உன்னை ஒருபோதும் சோர்ந்து போக விடாமல் மீண்டும் மீண்டும் எரிய வைக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, வழுவி போகிற இருதயமுடைய மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க? முறுமுறுக்கிறவர்கள் என்ன எழுதியிருக்கு? அந்த வசனத்தை யாராவது சொல்லுங்க, முடிங்க அந்த வசனத்தை. ஏசாயா 29:24 முடிங்கம்மா. முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். உபதேசத்தை எங்க கற்றுக்கொள்ள முடியும்? வசனத்தினாலதான். அதனாலதான் ரோமருக்கு எழுத நிருபம் பவுல் இவ்வளவு அழகாக அதுல சொல்லுவாரு. ரோமருக்கு எழுத நிருபம் 10ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவாரு, கேள்வி வசனத்தினால் வரும். அந்த வசனத்தை சொல்லுங்க, அருமையா இருக்கும். ரோமருக்கு எழுத நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது, விசுவாசம் கேள்வியினால் வரும், விசுவாசம் கேட்கிறதுனால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு விசுவாசம் நான் கேட்கிறதுனால் வரும், நான் கேட்பது வசனத்தினால் தான் வரும். அது நான் எதை கேட்கிறேனோ அதைத்தான் என்னால விசுவாசிக்க முடியும். அப்படினால இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனே எனக்கு நீர் அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கைக்கொள்வேன். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏனென்றால் நான் பூமியிலே பரதேசி. இப்ப இன்னைக்கு எல்லாம் வழி தெரியாம இந்த ஜிபிஆர்எஸ் போட்டு போவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த பூமியில நான் பரதேசி. எனக்கு ஜிபிஆர்எஸ் வழி காட்டுறது என்னுடைய வார்த்தை தான். பூமியிலே பரதேசி ஆனபடினாலே எனக்கு ஜிபிஆர்எஸ் எல்லாம் இப்ப என்ன நமக்கு இது நெட் இல்லைன்னா காட்டாது, கையில போன் இல்லைன்னா வழி தெரியாது. ஆனா என்னுடைய கரத்திலே வேதம் இருக்கிறபடியினாலே உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறைச்சிடாதீங்க ஆண்டரே. மறைக்கவே மாட்டாரு தேவன், மறைக்கவே மாட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டரே நான் அந்த பூமியில பரதேசி, எனக்கு எந்த இடத்துல கல் இருக்கு முள் இருக்கு, யாரு இருதயம் நல்ல இருதயம் யார் நல்ல எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தாலும் நான் சார்ந்து விடுவேன், அது எனக்கு ஆபத்து. ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தாலும் என்னுடைய இருதயம் அவனை சார்ந்து விடும், அது எனக்கு ஆபத்து. நான் பரதேசி ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு ஆடு, நீர் என் மேய்ப்பன், எனவே உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறைத்து விடாதேயும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமை. அதனாலதான் இன்னைக்கு 8 வசனம், அதுல பாருங்க இப்பவே 3 வசனம் தான் தியானிக்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரதேசி பூமியில. யாக்கோபு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, ஆபிரகாம் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தான் சொல்றோம், எனக்கு 2 வீடு இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அந்த வீட்டுல இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு, அந்த வீட்டுல அப்படி ஒண்ணு ஆயிடுச்சு. ஆனால் நான் பரதேசி, எனக்கு வழி தெரியாது. எனக்கு 10 வீடு இருந்தாலும் எந்த வீட்டுல இருக்கணும் எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாரும் இருந்தாலும் யார் சரியில்லை தெரியாது. ஒருவேளை சரியா இருந்தா இது ஒரு பெரிய, நான் திருப்பி சொல்றேன், இவங்க எனக்கு ரொம்ப நல்லவங்களா தெரியுது. அப்படி தெரியும் போது நான் சார்ந்து விட்டால் அது எனக்கு ஆபத்து ஆண்டவரே. ஆனபடினாலே உம்முடைய கற்பனையை எனக்கு மறைச்சிடாதீங்க. என் கண்ணுல மறைஞ்சிடக்கூடாது. நான் கனநித்திரின் ஆவியை பெற்றுவிடக் கூடாது. என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் எனக்கு முத்திரிக்கப்பட்ட வசனமா இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா வாஞ்சையா இருக்கு ஆண்டவரே. உம்முடைய நியாயங்கள் மேல் வாஞ்சையா இருக்கு. அதனால தொய்ந்து போகுதுன்னா, ஏன் தொய்ந்து போகுதுன்னா, அந்த நியாயங்களை குறித்து ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாமல் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறபடினாலே சோர்ந்து போகிறது. எனவே என்னை உயிர்ப்பியும் ஐயா என்பதுதான் அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம். உம்முடைய நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையால் தொய்ந்து போகுது. வாஞ்சையா இருந்தா எதுக்கு தொய்ந்து போகுது? ஏன் என்று சொன்னால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள். ஹல்லேலூயா. அதனால கீழே வர்ற வசனத்துல சொல்லியிருக்கோம், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய ஜனமே, நம்ம மேல் அவர் அனுகூலமாயிருக்கிறார். ஆனபடியினாலே பிழைப்போம். ஆனபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம். இந்த காலை வேளையிலே அதிசயங்களை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆமா ஆண்டவரே எனக்கு வாசிக்க பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், இந்த வசனம் தெரியும், ஆனால் இந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் எனக்கு படிக்க தெரியும், எனக்கு படிப்பறிவு இருக்கு, அதனால வசனம் எனக்கு புரியும். எனக்கு புரிகிறதோ தெரிகிறதோ அல்லது படிக்க தெரிகிறதோ அப்படி அர்த்தம் கிடையாது. அது என் வாழ்விலே எனக்கு வெளிச்சமாய் ஜீவனாய் இருக்க வேண்டும் என்றால் நீர் எனக்கு அனுகூலமாயிரும்.
அல்லேலூயா. நான் பரதேசி ஆண்டவரே, நான் காரியம் அறியாதவளா இருக்கிறவள், எனக்கு உணர்த்தி அருளும். என் ஆத்துமா உம்முடைய நியாயங்கள்னாலே தொய்ந்து போகிறது. காரணம், நான் குந்தி குந்தி நடக்கிறவளா இருக்கிறேன். ஆனபடினாலே என்னை உயிர்ப்பியும். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகுகிற அகங்கார இருதயம் எனக்கு வந்து விடாதபடி, அப்படிப்பட்ட அகங்காரிகளை நீர் சபிக்கிறீர் என்று பல சாட்சிகள் இந்த வேதத்தில் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. அதுதான் அந்த சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தை. உம்முடைய கற்பனைகளை விட்டு விலகுகிற அகங்காரிகளை நீர் சபிக்கிறீர் என்றால் தள்ளி விடுகிறீர். அதை நான் வேதத்தில் அநேக இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை விட்டு விலகின சவுலிடத்திலிருந்து உம்முடைய ஆவியை எடுத்துக்கொண்டீர் என்று நான் பார்க்கும்போது அவைகளால் நான் எச்சரிக்கை பண்ணப்படுகிறேன். உம்முடைய வார்த்தையை விட்டு நான் விலகுகிற பொழுதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை விட்டு நான் விலகுகிற பொழுது என்று சொன்னால், அதை நான் செய்யாத பொழுது உம்முடைய அபிஷேகத்தின் தன்மை எனக்குள்ளே குறைந்து கொண்டே வருகிறது என்பதை எனக்கு உணர்த்தி அருளும் தேவனே. உம்முடைய வார்த்தையை நான் கை கொள்ளுகிறதுனால் வருகிற நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு நீக்கும் அப்பா. அது அடுத்த வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நிந்தைகள் அவமானங்கள் நிரம்பி இருக்கும். அன்றையும் தேவபக்தியாய் நடக்குகிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அதனால் நான் தொய்ந்து போய் வார்த்தையை கை கொண்டா நம்மள பைத்தியகாரம் முட்டாள்னு சொல்லிடுறாங்க, வேற வேலை இல்லை இவங்களுக்கெல்லாம், அதனாலதான் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்ற நிந்தை அவமானங்கள் இதையெல்லாம் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை, ஏனென்று சொன்னால் நிந்தை அவமானம் பெற்றுக்கொண்ட எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய அந்த சாட்சிகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் கர்த்தாவே. எனவே அந்த சாட்சிகளை நான் கை கொண்டு இந்த நிந்தை அவமானத்தை நான் பொருட்படுத்தாமல் முன்னேறி செல்ல வேண்டும் கர்த்தாவே. பிரபுக்களும் அதிகாரிகளும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசினாலும், இந்த உலகத்தின் பிள்ளைகள் எனக்கு விரோதமாய், அவர்கள் பெரிய பதவியில் இருந்தாலும், உண்மை அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு விரோதமாய், அவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, வாழ தெரியாதவன், இன்னைக்கு என்னமோ போய் கடவுள் கடவுள் இருக்கான், சொல்லும் போதெல்லாம் கேட்கல, இப்ப கடவுளை பிடிச்சிட்டான், இதெல்லாம் எத்தனை அவமானமான பேச்சு. அதை நாமெல்லாம் பெருசுபடுத்தாம இன்னைக்கு ஆகிலும் என் சிருஷ்டிகர்த்தரை நான் தெரிந்து கொண்டேனே, அவர் எனக்கு உதவி செய்கிறேன், எனக்கு உதவி மாத்திரமல்ல ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பெரிய படுகொலி இருந்தாலும் அதிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறவர். எனவே உம்முடைய பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். தேவனுடைய பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அது எப்படி இந்த ஒரு 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 கல்லையோ ஒரு இதை உடனே தூக்கி வீசினா பிரமாணம், புவியீர்ப்பு சக்தி என்ற பிரமாணம் அது என்ன செய்யும், அந்த கல்லு கீழே விழுந்துரும். அதுபோல தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், அது அவருடைய பிரமாணம். நான் தப்பு செய்துட்டாண்டவரே என்ன மன்னிங்கிறது தேவனுடைய பிரமாணம். ஆண்டவரே, நான் குழியில் இறங்கினவளை போல ஆகிவிட்டேன், என்னை தூக்கி எடும். அதை தூக்கி எடுப்பது அவருடைய பிரமாணம். எனவே உம்முடைய பிரமாணத்தை நான் தியானிக்கிறேன். பிரபுக்களும் அதிகாரிகளும் எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏன்னா நான் அடிக்கடி சில டைம் சொல்லுவேன், இந்த மாதிரி பேசுறவங்க சின்ன ஒண்ணு தெரியாதவங்கன்னா பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சவங்க பேசுறாங்களேங்கும் போது காயம் அதிகமாகும் பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் காயம் அதிகமாகிறதோ தேவ கிருபையினால அந்த தேவனை நான் தேவாதி தேவனை நான் தேடுறதுனால அந்த தேடுதலினுடைய பிரமாணம் என்னை விடுதலையாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? புவியீர்ப்பு சக்தி என்பது பிரமாணம். அதுல என்ன தூக்கி நீங்க மேல போட்டால் அது கீழே விழுந்துரும், பிரமாணம் அது. அதுபோல தேவனிடத்தில் வருகிறவர்களை தேவன் காப்பாற்றுவது தேவனுடைய பிரமாணம், சட்டம், அன்பின் சட்டம். யாரா இருந்தாலும் கர்த்தரிடத்துல வந்தனா தூக்கிடுவார், அது அவருடைய பிரமாணம். அதை நான் தியானிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமாகவும் உம்முடைய சாட்சிகள் எனக்கு ஆலோசனையா இருக்கிறது. சாட்சிகள்னா என்ன? செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நின்று பயந்த ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்தார் அல்லவா, அது கர்த்தருடைய சாட்சி, டெஸ்டிமனி. அது எனக்கு இன்பமா இருக்கிறது. செங்கடல் பிளக்கும், எனக்கு முன்பா இருக்கிற செங்கடல் பிளக்கும். அந்த சாட்சிகள் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. என்ன ஆலோசனை? பயப்படாத, அன்று நான் இஸ்ரவேலனுக்கு செங்கடலை பிளக்க செய்தே தேவன், இன்றைக்கு உன்னை பாவம் உலகம் மாம்சத்தில் இருந்து உன்னை எடுத்து ரட்சித்து உனக்கு நான் தேவன் என்று சொல்லுகிறபடினாலே உனக்கு முன்பா இருக்கிற இந்த தடைகளை விலக்குகிற தேவன், அது எனக்கு ஆலோசனை கொடுக்கிறது. சாட்சி, கர்த்தருடைய சாட்சி. ஒரு மனுஷனுடைய சாட்சியே நமக்கு, ஒருத்தர் மனுஷன் சாட்சி சொன்னாலே நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னா, கர்த்தருடைய சாட்சி ஏராளமா இருக்கிறது இந்த வேதத்திலே. அது எனக்கு இன்பமும் ஆலோசனை கர்த்தர் ஆலோசனையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் இந்த 8 வசனங்களை
தொடர்ந்து இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவனே எனக்கு அனுகூலமாயிரும். தேவனே நான் அப்பொழுது பிழைத்திருந்து உம்முடைய வசனத்தை கை கொள்வேன். உம்முடைய வசனத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். ஏனென்றால் நான் இந்த பூமியிலே பரதேசி, எனக்கு வழி தெரியாது ஆண்டவரே. உம்முடைய நியாயங்களை நான் சிந்திக்கும் போது நான் மண்ணானவளா இருக்கிறபடினாலே என் இருதயம், என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. எடுத்து நிறுத்தும் கர்த்தாவே. உம்முடைய கற்பனை விட்டு வழி விலகின சவுலுக்கு உம்முடைய அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டது போல அதை நான் பார்க்கும் பொழுது நான் உம்முடைய வார்த்தையை விட்டு வழி விலகாதபடி இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை நிந்திக்கிறவர்களுக்கும் என்னை அவமானப்படுத்துறவர்களுக்கும் முன்பாக உம்முடைய வார்த்தைகளையும் சாட்சிகளையும் கை கொள்ள செய்யும் கர்த்தாவே. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் ஆலோசனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற கிருபையையும் பலனையும் அபிஷேகத்தையும் வாஞ்சையோடு பேரார்வம் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி தேவனே. உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது இன்னும் 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 இந்த வல்லமை, இன்னும் இந்த கிருபை, இன்னும் இந்த உம்முடைய அபிஷேகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உம்முடைய வல்லமையான அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றி எங்களை நடத்த வல்ல தேவ கரங்களிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் சந்ததிகள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் எத்தனை காரியங்களிலே விழுந்திருந்தாலும் தூக்கி எடுக்கிற உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. நானுமோ என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் என்னை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருவாசனத்தின் மேல் பேரார்வம் கொள்ள செய்த இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.